வணக்கம். எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கான ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆனுவல் பிளானர் வந்து 2024 எந்தெந்த எக்ஸாம் நடக்கும்ன்றதுக்கான ஒரு டென்டேட்டிவ் ஷெடியூல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்ன எக்ஸாம்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கிரேட் சி ஸ்டெனோகிராஃபர், ஜேஎஸ்ஏ எல்டிசி அதாவது லோவர் டிவிஷன் கிளர்க் அப்படின்னு சொல்லுவாங்க, கிரேட் லிமிட்டட் டிபார்ட்மெண்டல் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன், செலெக்ஷன் போஸ்ட் எக்ஸாமினேஷன் இருக்குது, சப் இன்ஸ்பெக்டர் இன் டெல்லி போலீஸ் அண்ட் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் சர்வீசஸ். அப்புறம் ஆறாவதாக இருக்கிறது வந்து ஒரு பாப்புலரான ஒரு எக்ஸாம் கேட்டகரி, அது ஜூனியர் இன்ஜினியர். அதாவது இன்ஜினியரிங் கேட்டகரியில் டிப்ளமோ முடித்தவங்க அப்புறம் இன்ஜினியரிங் டிகிரி முடித்தவங்க வந்து இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுவாங்க. இதற்கான டென்டேட்டிவாக நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்றதுக்கான இதுவும், க்ளோசிங் டேட் அப்ளிகேஷன் என்றைக்கு ஃபில் பண்ணி நம்ம லாஸ்ட் டேட் அதற்கான க்ளோசிங் டேட்டும், எந்த மந்தில் எக்ஸாம் நடக்கும் அப்படின்றதுக்கான டென்டேட்டிவ் ஷெடியூலை வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நிறையா எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து 2024 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு குரூப் 4 கேட்டகரியில் இருக்கக்கூடிய, ஏதாவது இதுக்கு வந்து 12th படிச்சிருக்கணும். அந்த எக்ஸாம் வந்து கம்பைன்டு ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாமினேஷன் 2024 சிஹெச்எஸ்எல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எக்ஸாமை. இதற்கான நோட்டிஃபிகேஷன் வந்து April 2, 2024 வரும். லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிட்டிங் அப்ளிகேஷன் வந்து May 1, 2024 நம்ம இந்த எக்ஸாமுக்கான அப்ளிகேஷனை நம்ம சப்மிட் பண்ணி ஆகணும். இதற்கான டென்டேட்டிவ் எக்ஸாம் டேட் வந்து June and July 2024. டென்டேட்டிவ் மந்த்து தான் சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் டேட் வந்து லேட்டர் ஆன் அந்த நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு 8ஆவதாக இருக்கிறதும் ஒரு பாப்புலர் எக்ஸாம் தான், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் எம்டிஎஸ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மே மந்தில் 2024 ரிலீஸ் ஆகும். ஜூன் மந்த்துக்குள்ளே June 6th நாம் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி ஆகணும். டென்டேட்டிவ் மந்த்து வந்து ஜூலை ஆர் ஆகஸ்ட் 2024 நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 9th வந்து கம்பைன்டு கிராஜுவேட் லெவல். இது வந்து ஒரு டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணுறக்கூடிய ஒரு எக்ஸாம் இது. இதில் குரூப் சி அண்டு குரூப் பி போஸ்ட்டு, கெசட்டட் அண்ட் நான் கெசட்டட் போஸ்ட்டு ரெண்டுமே இருக்கும். இதில் தான் பாப்புலரான போஸ்டான இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர், சென்ட்ரல் எக்ஸைஸ் இன்ஸ்பெக்டர், இந்த மாதிரி நிறையா போஸ்ட்டை கொண்ட ஒரு எக்ஸாம் தான் இந்த சிஜிஎல் எக்ஸாம் அப்படின்றது. இது வந்து 4 ஸ்டேஜாக நடக்கும். இதில் டயர் 1 எக்ஸாமுக்கான டேட் வந்து டென்டேட்டிவ் டேட்டாக செப்டம்பர் அண்ட் அக்டோபர் 2024 நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான நோட்டிஃபிகேஷன் வந்து 11 June 2024 ரிலீஸ் ஆகும். லாஸ்ட் டேட் வந்து 10 July 2024 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பாப்புலரான எக்ஸாம். இது இல்லாமல் நிறைய எக்ஸாம் வந்து இந்த ஆனுவல் பிளானரில் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லோரும் இந்த ஆனுவல் பிளானரை டவுன்லோட் பண்ணுங்கள். எதில் டவுன்லோட் பண்ணணுன்னா ssc.nic.in இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா இந்த 2024-2025 டென்டேட்டிவ் கேலண்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களால் இதை வியூ பண்ண முடியும். ஓகே, இது வந்து எதுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம எக்ஸாம் என்றைக்கு வரும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சால் தான் முன்னாடியே நம்ம இந்த எக்ஸாமுக்கான ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ண முடியும். அதற்காக தான் இதை கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். சிபிஇ அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன், அதாவது ஆன்லைன் எக்ஸாமாக இது நடக்கும். பொதுவாக எஸ்எஸ்சியில் இருக்கக்கூடிய டயர் 1 எக்ஸாமினேஷன் எல்லாமே ஆன்லைன் பேசிஸில் தான் நடக்கும். ஈவன் டயர் 2 சிஜிஎல் சிஹெச்எஸ்எல்லுக்குலாம் ஆன்லைனில் தான் இருக்கும். எஸ்எஸ்சி சிஜிஎல்லில் பென் அண்ட் பேப்பர் மோடில் ஒரே ஒரு பேப்பர் தான் இருக்குது. அதெல்லாம் அந்த நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தென் இந்த எஸ்எஸ்சி எக்ஸாம் பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் டாப்பிக்கில் லெக்சர் தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதற்கான லெக்சரை நான் உடனே மேக் பண்ணி இந்த சேனலில் அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் இந்த ஆனுவல் பிளானரில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அதற்கான ரிப்ளைவை நான் உடனே சென்ட் பண்ணுறேன். ஓகே, இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.